குஜராத்தில் பெய்த கனமழை வெள்ளம் காரணமாக வீட்டிற்குள் புகுந்த 15 அடி நீள ராட்சச முதலையால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்கலாம். ரமேஷ்குமார், விவரங்கள் என்ன? குஜராத்தில் கடந்த 4 நாட்களாக இடைவிடாத கனமழை பெய்து வருவதன் காரணமாக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ள நீரில் மிதந்து வருகின்றன. இதனால் ஏற்கனவே பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மழை நீர் மற்றும் வெள்ளத்தின் காரணமாக இதுவரை 25க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த நிலையில் மற்ற பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மழை நீரால் ஒரு பாதிப்பு என்றால் வதோதரா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இரட்டை அச்சம் என்று சொல்ல வேண்டும். ஒன்று, வெள்ள நீர் மிதப்பதால் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசௌகரியம். மற்றொன்று, வதோதராவில் பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இந்த வெள்ள நீரில் அடுத்து வரப்பட்ட முதலைகள் புகுந்திருப்பதன் காரணமாக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விஸ்வாமித்ரா ஆற்றில் வெள்ள நீர் அதிகரித்திருப்பதன் காரணமாக அந்த ஆற்றிலிருந்து அடித்து வரப்பட்ட முதலைகள் குடியிருப்பு பகுதிகள் நுழைவதால் மக்கள் பெரிதும் அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக காம்நாத் நகர் என்கிற பகுதியிலே ஒருவருடைய வீட்டில் சுமார் 15 அடி நீள முதலை ஒன்று புகுந்தது. அதே போல மற்றொரு இடமான நர்ஹாரி மருத்துவமனை என்கிற பகுதியிலேயும் ஒரு 15 அடி நீள ராட்சச முதலை ஒன்று புகுந்தது. அதே போல வதோதராவில் இருக்கக்கூடிய மகாராஜா சியாஜிராவோ என்கிற ஒரு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் ராட்சச முதலை ஒன்று புகுந்தது. இதே போல சமாச்சார் ராஸ்தா என்கிற பகுதியிலும் சுமார் 10 அடி நீள ராட்சச முதலை ஒன்று புகுந்திருக்கிறது. மற்றொரு இடத்தில் ஒரு மனிதர்கள் நடமாடக்கூடிய பூங்கா பகுதியிலும் முதலை ஒன்று சாவகாசமாக நடந்து செல்வதை காண முடிகிறது. இப்படி வதோதரா பகுதி முழுக்க பல்வேறு இடங்களில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் ராட்சச முதலைகள் தஞ்சம் அடைந்திருப்பதன் காரணமாக மக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அவர்கள் வனத்துறையினருக்கு தகவல் கொடுத்து தொடர்ந்து முதலையை மீட்டு அவர்கள் மீண்டும் ஆற்றுகளுக்குள் கொண்டு செல்வது போன்ற சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. எனவே வதோதரா மக்கள் சொல்வது என்பது, ஒரு பக்கம் வெளியேயும் செல்ல முடியவில்லை, வீட்டுக்குள்ளும் இருக்க முடியவில்லை. வெளியே சென்றால் வெள்ள நீர் மிதக்கிறது, வீட்டுக்குள் இருந்தால் வீடுகளுக்குள் முதலைகள் தஞ்சம் அடைகிறது என்று வதோதரா பகுதி மக்கள் புலம்பி வருகின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.